வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். கடந்த வாரத்தில் ஒரு ஜெபமாக பார்த்தோம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும், முடிவு மகிமை. இன்றைக்கு அந்த ஆலோசனைகளை அறியும் எளிய வழிகள், தேவ ஆலோசனையை அறியும் எளிய வழிகள். சங்கீதம் 73:24 சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பார்த்தோம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஏசாயா 28:29 ஐசாயா 28:29 சேனைகளின் கர்த்தர் அவர் ஆலோசனையில் பெரியவர் என்று சொல்லி பார்த்தோம். ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஏசாயா 9:6 ஐசாயா 9:6 அவருடைய நாமமே ஆலோசனை கர்த்தர். பிரியமான தேவனே சொல்கிறாரு சங்கீதம் 32:8 Psalm 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறாரு 139:17 தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அப்படின்னு சொல்கிறார். பிரியமான ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் சங்கீதம் 106 சங்கீதம் 107 பார்த்தோம். அநேக வேளைகளில் கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் நம்முடைய இச்சையின்படி நம்ம செய்ய பார்க்கிறோம். நமக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்ய பார்க்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக வேளைகள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் நாமே நம்முடைய மன விருப்பத்தை அவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் ஓசியா 4:12 பார்க்குறோம், என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். ஒரு மரக்கட்டையிட்ட போய் ஆலோசனை கேட்குறோம். இதை நம்ம சுற்றி நடக்கிற சம்பவங்களை வச்சு இது கர்த்தருடைய ஆலோசனை அப்படின்னு நினைக்கிறோம். பூனை குறுக்க போனால் ஒரு ஆலோசனை கிடைக்கும், பள்ளி கத்துனா ஒரு ஆலோசனை கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இல்லை பைபிளை திறந்து ஒரு வசனம் கிடச்சிச்சு, நான் ஜெர்மனிட்டே பைபிளை திறந்து அந்த வசனம் வந்துச்சு. ஆலோசனை கட்டையின் இடத்துல ஆலோசனை கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களை சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொன்னது பதிவு செய்யப்பட்டிருக்குது, அவர்களும் தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார். தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக பாரம்பரியத்தை பின்பற்றுவோம், மனுஷ கற்பனைகளை பின்பற்றுவோம், உலக சடங்குகளை செய்வோம், ஆரியத்தின் தாக்கத்துக்கு இடம் கொடுப்போம், மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு இடம் கொடுப்போம், தேவ ஆலோசனையை கேட்க மாட்டோம். ஒரு திருமணம் என்றால் யாரோ 10 பொருத்தம் பார்த்தா நம்ம ஆட்கள் 16 பொருத்தம் பார்ப்பாங்க. ஜாதி பார்ப்பாங்க, படிப்பு பார்ப்பாங்க, அவங்க சொத்தை பார்ப்பாங்க, வேலையை பார்ப்பாங்க, பிரியமான சொந்த வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க, அழகை பார்ப்பாங்க, இது ஹேர் ஒரிஜினல் பிளாக்கா இல்லைன்னா டை அடித்த பிளாக்கான்னு பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் தேவ ஆலோசனையை தள்ளி போட்டுருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அவருடைய ஆலோசனை காத்திருக்க மாட்டாங்க. அவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக தேவ ஆலோசனை ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார்கள் அப்படின்னு இருக்கும்.
பிரியமானவர்களே, இந்த அலங்காரம் உங்களுக்கு வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருந்தால், உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் அலங்கரிக்காங்க. அதனால் எங்களுக்கு அந்த அலங்காரம் வேணும்பாங்க. யார்? தேவ பிள்ளைகள். சரி, எப்படி தேவனுடைய ஆலோசனையை நாம் அறிந்து கொள்வது? சுருக்கமாக ஒரு சில காரியங்களை உங்களோடு வேகமாய் பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி எனக்கு கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்கும்? சங்கீதம் 119 மிக அருமையான ஒரு சங்கீதம். சங்கீதம் 119 23, 24. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உமது அடியேனோ உட்கார்ந்து உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என்றால் 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைக்கு பேர் தான் கர்த்தருடைய சாட்சிகள். அதுக்கு பேர் சாட்சி பிரமாணம். அது வச்சிருக்க பெட்டிக்கு பேர் சாட்சி பெட்டி. அது இருக்கிற கூடாரத்துக்கு பேர் சாட்சியின் கூடாரம். அது இருக்கிற இடத்துக்கு பேர் சாட்சியின் ஸ்தலம். இந்த 10 கட்டளைகள் தான் சாட்சிகள் என்று சொல்லப்பட்டது, சாட்சி பிரமாணம். இந்த கர்த்தருடைய சாட்சிகள், கர்த்தருடைய பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன். பிரியமானவர்களே, குறிப்பாக நம்முடைய சாட்சிகள் எனக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கு. கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆலோசனை தரும். எது செய்யலாம், எது செய்யக்கூடாது. அந்த சாட்சிகள் நான் தியானிக்கிறேன். அந்த சாட்சிகள் எனக்கு ஆலோசனை தருது. 10 கட்டளைகளை தியானிக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா கனம் பண்ணுன்றிருக்கு. எனக்கு ஒரு ஆலோசனை. இப்போ என்ன செய்யலாம்? எப்படி அப்பா அம்மாவை கனம் பண்ணுறது? எனக்கு ஆலோசனை என்ன? அப்பா அம்மா நான் கனம் பண்ணணும். அது பிரமாணம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. மற்றெல்லாம் மறந்துடும். மற்றெல்லாம் மறக்க மாட்டேங்குது, மறந்து போயிடும். அதனால் ரிமெம்பர் டு அப்சர்வ் த சாபத் ஹோலி. எனக்கு ஒரு என்ன செய்யலாம் ஓய்வு நாளில்? இது தப்பா சரியா? அது ஓய்வு நாள்னா படி தூங்குறனால என்ன நல்லது? யோசனை வருது. கர்த்தருடைய சாட்சிகள் இன்னைக்கு அதை பரிசுத்தமாய் நினைக்க, ஆசரிக்க நான் நினைக்கணும். அதை செட்டப்பாட் பண்ணி, சாங்டிஃபை பண்ணி, ஒரு ஹோலியாக, அதே ஒரு ஹோலியாக. ஆனால் ஃபேமிலியாக சர்ச்சுக்கு போங்க. ஃபேமிலியாக வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஃபேமிலியாக பிள்ளைகளோடு பேரண்ட்ஸ் இன்டராக்ட் பண்ணுங்க. உங்கள் பெற்றோரை அன்னைக்கு போய் பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும்னா ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஊழியம் செய்ய போங்க. அப்போ என்ன செய்கிறோம்? எனக்கு எப்படி ஆலோசனை கிடைக்கும்? நான் அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன் அந்த பைபிள் என்ன சொல்லுது? உம்முடைய வசனங்களை தியானிக்கிறேன், உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன். வேதத்தில் 633 பிரமாணம் இருக்குன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காங்க. எல்லா பிரமாணங்களும் நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பிரமாணங்களும் நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கிருபையினால, விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு கலாத்தியரில் சொல்கிறார். இன்றைக்கி சிலர் சொல்கிறத இன்றைக்கி ஏதோ ஒரு வார்த்தை நான் கொஞ்சம் ஹாஷாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன பண்ணுன்னு தெரியல. புதிய ஏற்பாட்டில் நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது. தெளிவாக சொல்லுது, விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுகிறோம். இதில் என்ன குழப்பம் இருக்குது? கிரியையினாலே என்னால் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடியவில்லை, விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தின் நீதியை நான் நிறைவேற்றுகிறேன். நியாயமான பிரமாணம் தானே. இப்போ உண்மையான விசுவாசி யார்? உண்மையான கிருபை பெற்றவன் யார்? நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுகிறவன். நான் அதை யோசிக்கிறேன். அந்த 633 பிரமாணங்களை நான் பல முறை சொல்லியிருக்கேன். இன்னொரு முறை உங்கள் பிரயோஜனத்துக்காக சொல்கிறேன். மற்றவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். பிரியமானவர்களே, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஐயா, அங்கே சொல்லப்பட்ட மாரல் லாஸ் எல்லாரும் எல்லா காலத்துலேயும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த மாரல் லாஸ். ரெண்டாவது ஹைஜீனிக் லாஸ், சுகாதாரத்துக்கு அடுத்தது. செய்தால் உனக்கு நல்லது. எல்லாவற்றையும் செய்யுங்க. கை கழுவிட்டு சாப்பிடுங்க. கொரோனா காலத்தில் அதானே சட்டம் போட்டாங்க, கை கழுவுங்க, முகத்தை மூடுங்க. பைபிளில் தானே எழுதியிருக்குது. தீட்டில் இருந்தால் ஒதுங்கிடு.
நம்ம அந்த ஹைஜீனிக் கிளாஸை ஃபாலோ பண்ணால் என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்ணும், நமக்கு தானே நல்லது. இன்னொன்று செரிமோனியெல்லாம், பலிக்கெடுத்த காரியங்கள், பண்டிகை காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக. அன்றைக்கு ஒரு பலி பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் இயேசு நம்முடைய பஸ்காவான, நம்ம எகிப்திலிருந்து வெளியே வந்தது நம்முடைய பஸ்கா, அது நிறைவேறுது. புளிப்பில் அப்ப பண்டிகைன்னு சொன்னால் கள்ள உபதேசங்களால், பரிசேயருடைய உபதேசம், சதுசேயருடைய உபதேசம், ஏரோதுடைய உபதேசம் ஆகிய புளித்த மாவுனால நம்ம புளிப்பாயிடக்கூடாது. ஒரு புளிப்பு இல்லாத வாழ்க்கை வேணும். பொல்லாப்பு துர்குணங்கிற புளிப்பு நமக்குள்ளே காணப்படக்கூடாது. அங்கே அடையாளமாக சொல்லப்பட்டது, நிழலாட்டமாக சொல்லப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக நிறைவேறுகிறது. 633 பிரமாணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஓய்வு நாள் என்பது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். அது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது அல்ல. தசமபாகம் என்பது ஆதியாகமத்திலிருந்து பார்க்குறோம். அது யாத்திராகமத்தில் வந்த ஒன்று அல்ல. ஆபிரகாமுக்கு அந்த குணம் இருந்தது, யாக்கோபுக்கு அந்த குணம் இருந்தது. மோசே அதை வகையறைப்படுத்தினார். பிரியமானவர்களை, ஒரு காரியமாகிலும் நம்ம எதுக்காக கிருபை, எதுக்காக விசுவாசம், நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு. தயவுசெய்து கள்ள உபதேசங்களுக்கு அன்பாய் கேட்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்கள் காதுகளை விலக்கி காத்துக்கொள்ளு. நமக்கு விசுவாசம் இருப்பது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு, கிருபை இருப்பது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கலை. பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னதினாலே நான் பொய் சொல்லாமல் இருக்கலை. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னதினாலே நான் விபச்சாரம் செய்யாமல் இருக்கலை. செஞ்சுட்டு ஐயோ நான் விபச்சாரம் பண்ணிட்டேனே அப்படின்னு பயந்து போய் நான் பலி செலுத்தலை. எனக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எங்கள் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்ற எனக்கு கிருபை தந்தார். எனக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இது வரைக்கும் தைரியமாக சொல்ல முடியும். என் மனைவிட்டு நான் ஒரு பொய் சொன்னதுக்குள்ள யாருமே நான் பொய் சொன்னதில்லை. அப்போ பொய் சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்க. நியாயப்பிரமாணத்தினாலே நான் அதை நிறைவேற்றவில்லை. நியாயப்பிரமாணத்தினால் செய்யக்கூடாததை கிருபை என்னை செய்ய வைக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நியாயப்பிரமாணம் இல்லாமல் காட்டுமிராண்டி வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, ஒரு லாலஸ் கிரீச்சராக அலைவதற்கு அல்ல. எனக்கு ஆண்டவர் கிருபை தந்தது லா அபைடிங் சிச்சுவேஷனாக, லா அபைடிங் சிட்டிசனாக, லா அபைடிங் கிறிஸ்டியனாக. கிருபை மேல கிருபை தர்றார். எதுக்கு? நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு. கலாத்தியரில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். பிரியமான சாட்சிகளை தியானிங்க. 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1-2 வசனம் வாசிங்க சீக்கிரமாய். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் பினாத்திக்கிட்டே இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை பின்னாத்திக்கிட்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவான். தன் காலத்தில் தன் கனியை தந்து, எப்ப என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் எப்போது அவனுடைய சாட்சி கெட்டு போகாது, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். Whatever he does, it will prosper. The one simple formula, let the law of God, கர்த்தருடைய வேதம் என்பது the law of God. அதான் காட்ஸுடைய பிரின்சிபிள். பிரியமானவர்களே, ஃபிசிக்கல் வேர்ல்டில் நிறையா லாஸ் இருக்கு. இப்போ இந்த கைக்குட்டியை நான் மேலே போட்டேன்னா இந்த கைக்குட்டை கீழே வரும். இட்ஸ் அ லா ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசை. இந்த பூமியில் ஒரு விசை இந்த கைக்குட்டியை கீழே இழுக்குது, இந்த கைக்குட்டை கீழே வருது. மிதப்பின் விதி படிச்சிருப்பீங்க, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள் படிச்சிருப்பீங்க, மேத்ஸில் பைத்தாகோரஸ் தியரம் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் லா இருக்குது, கேம்ஸில் லா இருக்குது. இப்போ ஒரு ஃபுட்பால் விளாட்னா அந்த லாஸ் தெரியணும், ஹாக்கி விளாட்னா அந்த லாஸ் தெரியணும். ரக்பியில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த லாஸ் தெரியணும். அந்த லாஸ் அந்த கேமை பைண்ட் பண்ணுது. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த லாஸ் தெரியணும், அந்த ஸ்பிரிச்சுவல் லாஸ்.
இரவும் பகலும் உம்முடைய லாவில் நான் பிரியமாக இருக்கிறேன், உம்முடைய லாவை தியானிக்கிறேன். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, பைபிள் எல்லாம் எழுதியிருக்கு. அப்போ உங்களுக்கு ஆலோசனை எப்படி கிடைக்கும்? கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் தியானமாக இருந்து கர்த்தருடைய பிரின்சிபிள்ஸ், கர்த்தருடைய லாஸ், அதில் தான் அவர் கிரியேட் செய்ய முடியும். எப்படி ஃபிசிக்கல் வேர்ல்டில் அந்த லாஸ் கிரியேட் செய்யும். பிரியமானவர்களே, ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஒரு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், அது எப்படி அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிரியேட் செய்யுதோ அதே போல் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அந்த லாக்குள்ளே தான் அவர் கிரியேட் செய்ய முடியும். அந்த லா தான் அவரையும் பயன் பண்ணுது, ஏஞ்சல்ஸை பயன் பண்ணுது, செயின்ஸை பயன் பண்ணுது, சின்னர்ஸை பயன் பண்ணுது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அந்த லாக்குள்ளே தான் நம்ம இயங்க முடியும். அந்த லா இன்னைக்கு வேண்டாம் வேண்டான்னு பிசாசு சொல்கிறது காரணமே அந்த ஆசீர்வாதங்களை ஜனங்கள் இழந்து போவதற்காக. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த பிரமாணங்கள் நம்ம அடிமைத்தன நுகத்துக்குள்ளே கொண்டு வராது. இந்த பிரமாணங்கள் நமக்கு சுயாதீனத்தை தெரியும். எதற்கு? நான் பொய் சொல்லாமல் இருக்கிறது என்னுடைய சுயாதீனம். பிரியமானவர்களை, எனக்கு கர்த்தர் விடுதலையை தந்திருக்கிறார். இப்போ நான் பொய் சொல்லவும் முடியும், பொய் சொல்லாமல் இருக்கவும் முடியும். என்னால் பொய் சொல்ல முடியும், பொய் சொல்லாமல் இருக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு சுயாதீனம் இருக்குது. நான் பொய் சொல்லாமல் இருக்க என்னாலே முடியும். இதான் டெலிவரன்ஸ். அவனுக்கு பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான், பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறான். கிருபை வந்துருச்சு, இது எனக்கு ஃப்ரீடம். நான் பொய் சொல்லனா பொய் சொல்லலாம், பொய் சொல்லாமல் இருக்கேன்னா பொய் சொல்லாமல் இருக்கலாம். நான் பொய் சொல்லாமல் இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இது சுயாதீனமா அடிமைத்தனமா? பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறது சுயாதீனமா அடிமைத்தனமா? பிரியமானவர்களே, அநேகர் அந்த வார்த்தையை சொன்ன பயப்படுற தவறுன்னு எனக்கு பிரியமானவங்க வந்து சொல்கிறாங்க, அறிவு இல்லாமங்கிற வார்த்தையை பயன்படுத்தாங்கன்னு சொல்லி. இது அறிவு இல்லாமல் சொல்கிற மாதிரி தானே இருக்குது. நான் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவது என்னுடைய சுயாதீனம், அடிமைத்தனம் அல்ல. நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது என்னுடைய சுயாதீனம். இன்னைக்கு நான் குடிச்சிட்டு படுக்கணும்னு நினச்சா குடிச்சிட்டு படுக்க முடியாதா வீட்டில்? நான் சினிமா வீட்டில் உட்காந்து டிவியில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கணும், என்னால் முடியாதா? அவனால் இன்னைக்கு வர முடியாது. அவன் படுத்து இழுத்து மூடி தூங்கணும்னு ஆசைப்படுறான். எனக்கும் டயர்டாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு இருக்கிற சுயாதீனம் கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வைக்குது. ஜெபன் 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 ஓடி வர வைக்குது. அதான் சுயாதீனம். இது அடிமைத்தனம் அல்ல. ரட்சிக்கப்பட்டேன் 21 வயசு. பிரியமானவர்களே, திருநெல்லூர் காலைல 6:30 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்புவேன். இதான் சுயாதீனம். யார் என்னை கட்டாயப்படுத்தினாங்களா? திருநெல்லூர் பக்கத்தில் டிஆர்ஆர் போகிறோம், அங்கே போய் சண்டே கிளாஸ் தனியாக அந்த கிராம மக்களை கூட்டி வச்சு சண்டே கிளாஸ் இருப்பேன். 22 வயசு வாலிபன், 21 வயசு வாலிபன். அங்கேருந்து ஓட்டமும் நடையும் ஆவடிக்கு வருவேன், 2.5 கிலோமீட்டர். அங்கே பஸ் எடுத்து வில்லிவாக்கத்தில் ட்ரெயின் எடுத்து வில்லிவாக்கத்தில் இறங்குவேன். வில்லிவாக்கத்துலேருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன். அங்கே பஸ் ஸ்டாண்டில் பஸ் எடுத்து மேடவாக்கத்தில் இறங்குவேன். காலையில் பெரியம்மாள் 10 மணிக்கு ஆராதனை. 10 மணிக்கு ஒரு நாள் கூட பிந்தினது எனக்கு நினைவில்லை. ஆராதனை அந்த நாட்களில் முடிய 3 மணி 3:30 மணி ஆகும். ஆராதனை முடியும். பிரியமானவர்கள், அங்கே பக்கத்தில் ஒரு கடையில் 2 பரோட்டா சாப்பிடுவேன். பரோட்டா சாப்பிட்டு திரும்ப ஆவடிக்கு போவேன். பிரதர் ஜெரும் தியாகராஜோடு கூட கிராம ஊழியத்துக்கு போவேன். கிராம ஊழியம் முடிச்சுட்டு இரவு 10-10:30 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் வெட்கப்படுத்தவில்லை, முதல் மாணவனாக வர உதவி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? இது அடிமைத்தனமா சுயாதீனமா? இது அடிமைத்தனமா சுயாதீனமா? கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும், அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய காரியங்கள் இருக்கணுங்கிறது என்னுடைய சுயாதீனம். படுக்கணும்னு நினச்சா நான் படுக்கலாம். அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு கிடக்கணும்னு நினச்சா நான் கிடக்கலாம். நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கலாம். அதான் அடிமைத்தனம். நான் விரும்புகிறத செய்யாமல் விரும்பாததை செய்துட்டு இருப்பேன். கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, போக முடியல, டயர்டாக இருக்குது, அப்படி படுத்துக்கலாம், ஒரு நாள் ஒரு சேஞ்ச் தானே அப்படின்னு படுத்துக்கிறேன். அது அடிமைத்தனம். நான் விரும்புகிறத செய்ய முடியலை. நான் அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கிருபை தருகிறார், நான் பரிசுத்தமாய் ஆசரிக்கிறேன்.
இது அடிமைத்தனமா சுயாதீனமா? பிரியம்மா, யாரும் என்ன கட்டாயப்படுத்தல. நம்ம வீட்டில் படுத்துருந்து அடிப்பாங்களா போட்டு? இல்லையே. அப்ப கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்வதுதான் நம்முடைய சுயாதீனம், அது அடிமைத்தனம் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு பயந்து செய்வது அடிமைத்தனம், கிருபையை பற்றி கொண்டு செய்வது சுயாதீனம். பிரியமான இந்த சாட்சிகள் நல்லா தியானிங்க, உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை கிடைக்கும். சரி, நம்பர் 2, நேரங்கிறது வேகமாக கடந்து போறேன். ஏசாயா 11:2, ஐசாயா 11:2 வாசியுங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். பிரியமானே, பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஆலோசனை கிடைக்குது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துவார். லூக்கா 4:1 இயேசுவை பற்றி வாசிக்கிறோம். லூக்கா 4:1, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. ஆவியான நடத்துறதெல்லாம் வனாந்திரமும் வரும், செழிப்பான வயல்வெளியும் வரும், நெருக்கமான சூழ்நிலைகளும் வரும். ஆவியான நடத்துறார். எப்படி எனக்கு ஆலோசனை கிடைக்கும்? நான் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆலோசனை தருவார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை என் ஆவியில வெளிப்படும். பரிசுத்த ஆவி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. நிறைய பேர் இந்த எஜுகேஷன், நம்ம நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் எஜுகேஷனில் படிச்சிருப்பீங்க. எப்படி ஒருவனுக்கு எஜுகேஷன் வருது, ஒரு கல்வி எப்படி வருதுன்னா 3 வகையில் நமக்கு கல்வி வரும். ஒன்று கேட்பதினால வரும், இன்னொன்று பார்ப்பதினாலே வரும், இன்னொன்று நம்ம மனதில் தோன்றும். கேட்பதினால வரும், பார்ப்பதினால வரும், இன்னொன்று நம்முடைய மனதிலே தோன்றும். இந்த 3மே ஒலி தான், சவுண்ட். 3மே சவுண்ட். பிரியமானவர்களே, இப்போ உதாரணமாக நீங்கள் விளங்கி கொள்றதுக்காக சொல்கிறேன். இது என்னது? இது என்னது? டேப். டேப் இல்லை ஐபேட். டேப். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது டேபுன்னு தெரியுது, பார்க்கும்போது டேபுன்னு உங்களுக்கு தெரியுது, ஐபேடுன்னு தெரியுது. ஐபேட்னு ஒரு ஒலி இருக்குது, ஒரு ஒலி. ஐபேட் நீங்கள் பார்த்தாலும் உங்கள் மனசில் அந்த ஒலி கேட்குது. அப்போ நீங்கள் அறிஞ்சிக்கிது ஐபேட். அப்போ இதை போய் எதுக்கு பயன்படுத்தலாம்? அப்போ 3 காரியம்தான். ஒன்று பார்ப்பதனால வரும், கேட்பதனால, விஷுவல் இம்பேக்ட், ஆடியோ இம்பேக்ட், இன்ஸ்பிரேஷனல் இம்பேக்ட். குறிச்சிக்கோங்க, பிஎட் படிக்கிற நல்லா குறிச்சிக்கோங்க. ஆடியோ இம்பேக்ட், விஷுவல் இம்பேக்ட், இன்ஸ்பயர் இம்பேக்ட். இந்த 3ல் தான் நமக்கு வர முடியும். ஆனால் வேதம் சொல்லுது, நமக்கு தேவன் உண்டு பண்ணி இருக்கவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பைபிளில் இருக்குங்க எஜுகேஷன் ஃபிலாசபி. நீங்கள் பிஎட்ல என்ன படிக்கிறீங்களோ அது பைபிளில் இருக்குது. வாட் காட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் மேன், ஐஸ் ஹவ் நாட் சீன், தேர்ஸ் நோ விஷுவல் இம்பேக்ட். ears have not heard, there's no audio impact. அது மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, there's no inspirational impact அப்படின்னு பைபிளில் இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, ஆனால் ஆவியானவர் அவைகளை நம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்துகிறார். But the Spirit of God reveals those things. Eyes have not seen, ears have not heard. It doesn't appear in the heart of a man. But God, the Spirit of God, reveals that in our spirit. மனுஷனுடைய ஆவியே இல்லாமல் மனுஷனுக்குரியதை யார் அறியக்கூடும்? பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கம்யூனிகேட் பண்றார். அவர் ஆவியா இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார், நம்முடைய ஆவியோடு கூட கம்யூனிகேட் பண்றார். அப்போ இந்த பரிசுத்தாவி நமக்குள்ள கிரியை செய்யும் போது அவருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்குது. அந்த ஆலோசனை இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு அவர் சைக்கி. நம்முடைய சோலுக்கு அந்த ஆலோசனை டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு.
God reveals in our spirit. What God reveals in our spirit is transferred to our soul. நம்முடைய ஆத்மாவுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம மைண்ட், நம்முடைய சிந்தை, நம்முடைய வில், நம்முடைய டைரக்ஷன் எல்லாம் அதில் கிடைக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பரிசுத்த ஆவிக்கு விட்டு கொடுக்குறோமோ, நம்ம ஸ்பிரிட்டில் நமக்கு நம்ம மனசுக்கு சரியாக இருக்காது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு. அதுக்கு உலகம், மாமிசம், பிசாசு எதிராக இருக்கும். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. உலகம் என்ன சொல்லுது? எதுக்கு இந்த ஊழியம்? கரஸ்பாண்டன்ட் என்ன சொல்றாங்க? சைமன், நீங்கள் சாயந்தரம் தான் நீங்கள் பிரசங்கம் பண்ண போறீங்க, எதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் போகணும்? எங்கள் சிஓ சொன்னாங்க, என்னை பிரின்ஸிபலாக அந்த ஆக்கிரக்கா உட்காந்து பேசும்போது, நாங்கள் எழுதி தரோம், நீங்கள் சாயந்தரம் உங்கள் மினிஸ்ட்ரி பார்க்கலாம். எத்தனையோ கேத்தலிக் ப்ரீஸ், சிஎஸ்ஐயில் ப்ரீஸ், அவங்கெல்லாம் கூட ஊழிய வேலை செய்கிறாங்களே, நீங்கள் ஏன் வேலையை ரிசைன் பண்ணணும்? அப்போ உலகம் என்ன சொல்லுது? நீ வேலை பார்க்கலாம், தப்பு இல்லை, வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்யலாம். எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்காங்க. பிரியமானவர்களே, ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரை கோட் பண்ணி சொன்னாங்க. அவர் பேங்க்கில் வேலை பார்த்துட்டே உலகம் முழுசும் ஊழியம் செஞ்சார். நீ என்ன வாத்தியார் வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்ய முடியாதா அப்படின்னு அதை கோட் பண்ணி சொன்னாங்க. ஏன் மாம்சம் என்ன சொல்லுது? நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம், இந்த வேலையை விட்டுட்டு ஊழியம் செய்யணும், அப்புறம் தசமபாகம் வாங்கணும், பிறகு கையில் காசை கொடுத்து 4 கணக்கு கேட்பேன். ஏன்னா என்னுடைய வாலிப நாட்கள்லேயே ஒரு பாஸ்டர்மா சொன்னாங்க, இதை தம்பி நீ முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துடாத, 4 காசு கொடுத்துட்டு 40 கணக்கு கேட்பேன் அப்படின்னாங்க. நான் அடிக்கடி கணக்கு சொல்கிற காரணம் கூட அது என் மனசுலேயே பதிஞ்சிருச்சு. அவன் கொடுக்குற காசு என்ன ஆகுதுன்னு தெரியட்டும். அரசாங்கத்துலேயும் சொல்கிறாங்க, வாங்குற வரி பணம் எப்படியெல்லாம் செலவாகுது, இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி, அதுக்கு எத்தனை ஆயிரம் கோடின்னு கணக்கு கொடுக்குறாங்க. நானும் அதை அப்படியே பழகிட்டேன். அவ ஏன் மாமிசம் என்ன சொல்லுது? ஊழியத்துக்கு வான்னு சொல்லுமா? இல்லை. உலகம் என்ன சொல்லும்? சரிப்பா நீ வேலை இருக்கு, ஊழியத்துக்கு போன்னு சொல்லுமா? சொல்லாது. என் மாம்சம் இதெல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. பிரியமானவர்களே, பிசாசு தேவசத்தை நிறைவேற ஒப்பு கொடுப்பானா? அதான் உலகம், மாம்சம், பிசாசு எப்போதுமே தேவசத்துக்கு விரோதமாக போராடும். நம்ம ஸ்பிரிட்டில் ஒரு ரெவலேஷன் வரணும். இல்லை நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன், நான் வேலையை ராஜினாமா பண்ணுறேன், ஆவியானுடைய கர்த்தர் நடத்துகிற ஊழியத்துக்கு போகிறேன். பிரியமானவர்களே, தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். இன்றைய வரை கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துகிறவர்கள். இந்த லட்சங்களை நான் பார்க்காம இருக்கலாம், நன்மை குறைவுபட்டு நான் பார்க்கல. பிரியமான இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறேன். ரோமர் 8:14 வாசிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். They are the sons of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்க என்ன ஆகிறாங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். They get the right, they get the power, authority to become the children of God. பிள்ளைகள் ஆகும்படி. பிள்ளைகளானவங்க யார் யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராகிறார்கள். That's the maturity. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். But when you are led by the Spirit of God, you are not a child of God, you become a son of God, you become a daughter of God. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எப்போ உன்னுடைய டிசிஷன்ஸ், ஒரு மேரேஜாக இருக்கட்டும், ஒரு ஜாபாக இருக்கட்டும், ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், when your decisions are controlled by the Spirit of God, you become a son of God, you become a daughter of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினால ஏன் இந்த புள்ளியத்துக்கு வந்தேன், ஏன் இந்த பையனை கல்யாணம் கட்டினேன், ஏன் இந்த பொண்ணை கல்யாணம் கட்டினேன், ஏன் இந்த வேலையை நான் ஏற்றுக்கிட்டேன், ஏன் இதை நான் செய்கிறேன், என் விருப்பத்தினால இல்லை, நான் நல்லதுன்னு விரும்பினால இல்லை, எனக்கு பிடிச்சிருந்ததுனால இல்லை, அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தான்னால இல்லை, அவன் நிறைய சம்பளம் வாங்குறான், எங்கள் ஊருக்காரன் எங்கள் ஜாதிக்காரன் என்பதனால அல்ல. எதுக்காக நீ அந்த பையனை ஏற்றுக்கிட்ட? என் ஸ்பிரிட்டில் எனக்கு லீடிங் இருந்துச்சு,
என் ஸ்பிரிட்டில் எனக்கு லீடிங் இருந்துச்சு, அந்த லீடிங்கால நான் ஏற்றுக்கிட்டேன் என்று சொல்லுகிறவள் தேவனுடைய புத்திரியாக புத்திரனாக மாறுகிறான். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக என்னைக்கு நீ தேவ ஆவியினால நடத்தப்படுவியோ, then you become the son of God and the daughter of God. அதான் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. Romans 8. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறேன், ஒரு நல்ல வேலை பார்க்கணும், ஒரு நல்ல வீடு கட்டணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு மாம்சத்து இப்போ எனக்கு இப்படி ஒரு பையன் வேணும், இப்படி ஒரு பொண்ணு வேணும், இதான் நமக்கு சூட் ஆகும், இதான் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். நான் மாம்சத்தின்படி யோசிக்கிறேன். மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார். அப்போ உங்களுக்கு தேவ ஆலோசனை வேணும்னா அந்த ஆவியின்படி நடத்தப்படும். அந்த ஆவியை ஆலோசனை அருளும் ஆவி. நம்ம தாட் ப்ராசஸே மாறி ஆவியின்படி சிந்திக்கிறதுக்கு முந்தின வசனம் கூட வாசித்து கடந்து போவோம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்க, விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றும், கிருபையினால நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றும், ஆவியினால நம்ம நடப்போமானால் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றும்படிக்கே அப்படி செய்வோம். ஆவியினால நடத்தினப்பட்டா என்ன சொல்லுவார்? நியாயப்பிரமாணத்தின் நீதியை தான் நிறைவேற்ற சொல்லுவார். அவர் தான் அந்த பிரமாணத்தை கொடுத்தாரு. அவர் பிரமாணத்தை தியானிக்கும் போது ஆலோசனை கிடைக்கும். ஆவியின்படி நம்ம நடத்தப்பட்டாலும் நியாயப்பிரமாணத்தை தான் நிறைவேற்றிட்டு, நியாயப்பிரமாணத்தை தான் நிறைவேற்றும். இப்போ ஓய்வு நாள் வச்சுக்கோங்க, நல்லா ஆவியில் வந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்கிறாரு? ஓய்வு நாளை பற்றி என்ன சொல்கிற ஆவியானார்? உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், இன்னைக்கு உள்ள லிபரல் தியாலஜியில் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆவியானவர் என்ன சொல்லுவார்? யோசித்து பாருங்க. அப்போ நம்ம ஆவியினால் நடத்தப்படுவோமானால் நம்ம அறியாமலே நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றிட்டே இருப்போம். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நல்ல ஆவியிலிருந்து ஜெபிங்க. மாம்சத்தின்படி சிந்திக்காமல் ஆவியில் சிந்திங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். பிரியமானவர்களே, கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் இப்போ கிறிஸ்துவினுடையவன், ஏன் மாம்சத்தையும் அதன் ஆசை, எனக்குன்னு ஒரு இச்சை இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. நான் கிறிஸ்துவனுடைய என்ன பண்ணுறேன்? என்னுடைய ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். எனக்கு இது ஒரு விருப்பம் இருக்கு. பிரியமான கற்றுக்களை வந்து இப்போ எனக்குன்னு விருப்பம் எதுவும் இல்லை. தேவ சித்தத்தை செய்கிறது மட்டும்தான் எனக்கு விருப்பம். ஆனால் உலகப்பிரகாரமாக ஒரு விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விருப்பத்தை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கிறது. இப்போ என் மாம்சத்தில் உள்ள விருப்பம், நல்லா சம்பாதிக்கணும், நான் டீச்சர் இருக்கணும், அப்புறம் பிரின்ஸிபல் ஆகணும், கர்த்தர் சாட்சி, அம்மா சாட்சி, நான் சில 100க்கு 100 என்னை உட்கார வைத்து பிரியமானவர்களே, அந்த சிஓ பேசும்போது கூட இருந்தவர் இன்னைக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கார். அவரும் சாட்சி தான். எனக்கு என்ன போஸ்ட் கொடுத்தாங்க? பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன், என் மாம்சத்தில் ஒரு விருப்பம் இருக்கலாம், நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், ஒரு நல்ல வீடு கட்டலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? நாம் ஆவியினாலே நம்ம மாம்சத்தை அந்த ஆசைத்திலும் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். நம்ம ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஆவிக்கேற்றபடி நடப்போம். நமக்கு நல்ல ஆலோசனை வரும். எப்படி உடுத்தணும், ஒரு கல்யாணம் எப்படி நடத்தணும், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி வைக்கணும், எந்த அலங்காரம் நமக்கு அலங்காரமாக இருக்கும், எது நமக்கு நல்லது, எது கெட்டது, எல்லாமே அந்த ஆவியானவர் நம்ம நடத்துவார். எனக்கு இது ஆசைங்கிறனால. அப்போ முதலாவது பார்த்தோம், அவருடைய பிரமாணங்களை நம்ம கை கொள்ளும்போது,
அவருடைய பிரமாணங்களை தியானிக்கும் போது பைபிளில் சொல்லியிருக்கு பிரியமான. அப்போ நமக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். ரெண்டாவது, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானா நமக்கு தேவனுடைய ஆலோசனை ரொம்ப தெளிவாக கிடைக்கும். ஆவியினால் நான் நடத்தப்படுறேன். மூன்றாவது, ஏசாயா 46:11 46:11. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இது வேற ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அதில் உள்ள ஒரு கருத்தை நம்ம எடுக்கிறோம். தேவனுடைய உராஞ்சுகிற பட்சி, பிடுங்கி திங்கிற பறவை. நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆவியினால் நடத்தப்படுவோமானா நம்மை குறித்த ஆலோசனை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்கார். அவருடைய ப்ரொவிஷன், அவருடைய போஷிப்பு நம்ம வழி நடத்தும். இப்போ உதாரணமாக, காக்கா நம்ம கையில் இருக்கிற வடையை பிடுங்கிட்டு போகும். ஆனால் அந்த காக்கா நமக்கு ஆகாரம் கொடுக்க கர்த்தர் வழி வைப்பார். அந்த காக்காவே கொண்டு ஆகாரம் கொடுக்க நமக்கு வழி வைப்பார். பிரியமானவர்களே, நம்ம மாத்திரம் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்திருப்போமானா யாரை கொண்டாகிலும் எதை கொண்டாகிலும் பல சூழ்நிலைகள் அவருடைய ப்ரொவிஷன், அவருடைய போஷிப்பு, அவருடைய ஏற்பாடு நம் வாழ்க்கையில் தேவ ஆலோசனை நிறைவேற்றும். கண்டிப்பாக நிறைவேற்றுவார். யாரை கொண்டாகிலும் உங்களுக்காக அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீங்கள் மாத்திரம் ஒப்பு கொடுக்கணும். அவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். கோரேஸ்மன்னுடைய காலத்தில் சட்டம் வருது, போய் உங்கள் ஆலயத்தை கட்டிக்கோங்க போ. கோரேஸ் மன்னன் கொண்டு தேவன் தன்னுடைய ஆலோசனை நிறைவேற்றி, அர்த்தசஷ்டா மன்னனை கொண்டு தேவன் தன்னுடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை நிறைவேற்று? உங்களை குறித்த ஆலோசனையை தேவன் யாரை கொண்டாகிலும் எதை கொண்டாகிலும் நிறைவேற்றுவார். ஒப்பு கொடுங்க. வேத வசனத்தை அறிகிற அறிவினால், ஆவியினால நடத்தப்படுகிறதுனால், இன்னும் தேவன் தெரிந்து கொண்ட மனிதர் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை நிறைவேற்றும் போது தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. தேவன் நமக்காக வைத்திருக்கிற பிளான் நிறைவேறுது. உராஞ்சுகிற பட்சியை கொண்டு என்னுடைய ஆலோசனை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். நேரங்கிறது வேகமாக கடந்து போகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், பிரியமல்ல நீண்ட ஒரு பகுதி. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. பிரியமல்ல ஞானம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதான் ஞானத்தினுடைய ஆரம்பம். ஞானம் என்ற பலமுறை ஒரு உயரிய இலக்கு, நோபல் கோல். அதை அடைவதற்கு சரியான வழி, எளிய முறை, குறைவான பிரயாசம். A noble goal. To achieve that noble goal, right way, least effort, simple method. அவன் ஞானம் உள்ளவன் பார்த்துருக்கோம். இந்த ஞானம் வழிகள் நின்று கூப்பிடுது. வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. இப்படி இந்த போய் ரோட்டில் போய் நின்று பாருங்க. அங்கே ஒருத்தர் குடிச்சிட்டு படுத்திருப்பான். அதுலேருந்து நமக்கு ஞானம் வரும். நான் மாத்திரம் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா இப்படி தானே தெருவில் விழுந்து கிடப்பேன். விழுந்து கிடந்த நம்ம இன்றைக்கு கர்த்தர் சபையில் கொண்டு உட்கார வச்சிருக்காரு. ஒரு பரிசுத்தவான் போகிறான், அதை பார்க்கும்போது ஞானம் வரும். ஒரு சாவு போகுது, அதை பார்க்கும்போது ஞானம் வரும். தெருவில் போய் நின்னீங்கன்னா ஞானம் வரும். ஞானம் வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று
சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். ஒவ்வொன்றை பார்க்கும்போதும் நமக்கு ஒன்று தொனிக்கும், ஒரு சத்தம் கேட்கணும். ஒருவேளை ஒரு பெண் போறா, பாதி உடம்பு தெரிகிற மாதிரி, முதுகெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போறா. ஞானம் உடனே பேசும். யார் பார்க்குறக்கா அப்படி பண்ணியிருக்கா? யாருக்காக அவன் முதுகை காட்டிட்டு போகிறா? புருஷனா பின்னால் வரான்? இல்லை. பிள்ளைகளா பின்னால் வராங்க? இல்லை. யார் பின்னால் வர்றவங்க பார்க்கணுன்னு அவள் இப்படி முதுகை காட்டிட்டு போகிறா? ஒரு ஞானம் கூப்பிடும். நான் எப்படி உடுத்தணும்? சச்சா, இதை பார்த்து நான் இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா. யாருக்கு அவன் உடம்ப காட்டுறேன்? ஞானம் பேசுதில்ல. நான் எப்படி உடுத்தணும்? ஏன் அந்த பிள்ளை அந்த பையனோட நின்று பேசிக்கிட்டு இருக்கா? என் வாழ்க்கை அப்படி போயிடக்கூடாதப்பா, என் வாழ்க்கை அப்படி சீரழிஞ்சிடக்கூடாது. ஞானம் பேசுங்க, எல்லா இடத்துலேருந்து பேசும். வாசிங்க. பேதைகளே விவேகம் அடையுங்கள். ஏன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காத, சுற்றி என்ன நடக்குன்னு பாரு, உனக்கு விவேகம் வரட்டும். பேதைகளே விவேகம் அடையுங்கள். மூடர்களே புத்தியுள்ள சிந்தையா இருங்கள். இதை பார்க்கும்போது மூடத்தனத்தில் முட்டாள்தனமா எல்லாரும் பண்றாங்களே, நீ பண்ணாதடா, கொஞ்சம் புத்தி உள்ள சிந்தையாயிரு. கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். நீ என்கிட்ட வந்து கேளு, எது சரி எது தப்புன்னு ஞானத்திட்ட கேளு. மேம்பாடான காரியத்தை நான் பேசுகிறேன். எப்படி முடி வெட்டணும், எப்படி தாடி வைக்கணும், தாடி வைக்கக்கூடாதா, என்ன செய்யணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஞானத்திட்ட போய் கேளு. ஞானம் என்ன பேசுமா? மேம்பாடான காரியங்களை பேசும். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். ஞானத்திட்ட போய் கேட்டா உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. ஞானத்தினுடைய வாயில புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமா இருக்கும். இந்த ஞானம் புத்தி உள்ளவனுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவை கொடுக்கும். ஞானத்தை பெற்றவனுக்கு எது உண்மை, எது பொய், எது யதார்த்தம், எது மாயை அப்படின்னு தெரியும். வாசிங்க. வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். நீ தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஞானம் வெறுக்குது. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். ஆலோசனையும் மெய் ஞானமும் ஞானத்தில் இருக்கு. ஞானத்தை கண்டடைகிறவனுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு தேவையா, தேவை இல்லையா, பிரியமான ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு எனக்கு கத்திரிக்காய் வாங்க முடியலை, எனக்கு இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி வீட்டில் வைக்கணுமா, எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும், அவங்க வீட்டில் பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொல்லி நான் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா. ஞானம் எனக்கு நல்ல ஆலோசனை தரும். நான் வெறும் ஃப்ரிட்ஜுக்காக சொல்லலை, ஞானம் வேணும். எனக்கு என்ன தேவை, நான் எப்படி உடுத்தணும், எது எனக்கு சுயாதீனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நான் ஒன்றுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் ஒன்றுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். அப்போ நான் எப்படி இருக்கணும்? அந்த ஞானம் வேணும். அந்த ஞானத்தில் ஆலோசனை இருக்கு. வாசிங்க. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நீ ஞானத்தை சிநேகித்தா ஞானம் உன்னை சிநேகிக்கும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடுறது. இங்கே ஆண்டவரை பற்றி சொல்லதான் வசனத்தை தப்பாக கோட் பண்ணுறது. இங்கே சொல்றது ஞானத்தை பற்றி. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஏர்லி மார்னிங். ஆனால் மூல மொழியில் முதலாவது இது எனக்கு தேவையா, இதுக்கு நான் இவ்வளோ பிரயாசப்படணுமா, எது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவனுக்கு பிரிய உள்ளவனா மாற்றும். இந்த ஞானத்தை முதலாவது தேடுங்க.
அதிகாலையில் என்பது சீக்கிரத்தில், முதலாவது ஏழி. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து அடி விழுந்து, பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நொந்து நூலான பிறகு ஞானத்தை தேடாதீங்க. முதலாவது ஞானத்தை தேடுங்க. ஞானத்தில் குறைவுள்ளவங்க கர்த்தர்கிட்ட கேட்க கடவுள். நமக்கு ஞானம் இருந்தாலே தேவ ஆலோசனை வரும். நல்ல வசனங்களை படித்தா தேவ ஆலோசனை வரும். ஆவினால் நடத்தப்பட்ட தேவ ஆலோசனை வரும். அவருடைய ப்ரொவிஷன், அவர் நம்ம கொடுக்குற சாதனங்கள் நமக்கு அவருடைய ஆலோசனை நிறைவேற்றும். ஞானமாக நம்ம நடப்போமான நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆலோசனை நிறைவேற்றும். தொடர்ந்து வாசியுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. இந்த ஞானத்தை மாத்திரம் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஞானமாக நடங்க. ஐஸ்வர்யம் கிடைக்கும், கனம் கிடைக்கும், நிலையான பொருள் கிடைக்கும், நீதி உள்ள வாழ்க்கை கிடைக்கும். ஞானமாக நடக்கிறவங்க ஒன்றும் தரித்திரம் கிடையாது. ஞானமாக நடந்தால் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஞானமாக நடந்தால் கனம் கிடைக்கும். காலேஜில் ஒன்று ஆனர் பண்ணுவாங்க, ஸ்கூலில் ஒன்று ஆனர் பண்ணுவாங்க, உன் ஒர்க் ஸ்பாட்டில் ஒன்று ஆனர் பண்ணுவாங்க, உன் பிஸ்னஸில் ஒன்று ஆனர் பண்ணுவாங்க. நீ மொத்தம் ஞானமாக நடந்து பாரு. சுய புத்தியின் மேலே சாயாது. ஞானத்தை பார்த்து வான்னு கூப்பிடு. அதிகாலையில் ஞானத்தை தேடு. ஞானம்னா என்ன? எ நோபல் கோல். அந்த நோபல் கோல் எப்படி அச்சீவ் பண்ணலாம்? வாட் இஸ் த சிம்பிள் மெத்தட்? வாட் இஸ் த ரைட் வே? த லீஸ்ட் எஃபர்ட்? ஞானமாக நட. நீ கொரிந்தியரில் வாசிக்கிற கர்த்தர் தான் நமக்கு ஞானம். ஞானத்தை எல்லாம் ஆவியை தந்திருக்கிறார். அப்போ நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், கனம் கிடைக்கும், நிலையான பொருள் கிடைக்கும், நீதி கிடைக்கும். 19வது வசனம். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, துத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அந்த ஞானம் நமக்கு மெய்ப்பொருளை சம்பாதிக்கும்படிக்கு, நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும்படிக்கு அந்த ஞானம் நம்ம நடத்தும். நேரங்கடி 35ஆம் வசனத்துக்கு வாங்க. என்னை கண்டடைகிறவர்கள் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்த. ஞானம் இல்லாம நடக்கிறவன் அவனுடைய சோலை சேதப்படுத்துறான், தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. என்னை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறாங்க. அப்ப எப்படி எனக்கு தேவ ஆலோசனை கிடைக்கும்? ஞானமா நடங்க. ஞானத்தினால வீடு கட்டப்படணும். ஞானத்தினால வீடு கட்டப்படணும். விவேகத்தினால அது நிலை நிற்கும். அப்ப நமக்கு ஞானத்தை சம்பாதிக்கும். எது சரி எது தப்பு, அந்த டிஸ்கிரிட்டரி பவர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எது சரி எது தப்பு, எது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும், எப்படி இருந்தால் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் மார்க் எடுக்க முடியுமா? உட்காந்து படித்தா மார்க் எடுக்க முடியுமா? அந்த டிஸ்கிரிப்ஷன் வேணும்ல. நான் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற முடியும், அடுத்த பட்டத்துக்கு எப்படி நகர முடியும்? மார்க் எடுத்தால் நகர முடியும். அப்போ மார்க் எடுக்கிறேன் எப்படி சேர்ந்தால் நான் மார்க் எடுக்க முடியும்? உட்காந்து படித்தா மார்க் எடுக்க முடியும். கிளாஸில் உட்காந்து பிரியமில் அங்கங்கே நோண்டிக்கிட்டு கவனிக்காமல் இருந்தால் மார்க் எடுக்க முடியாது. நான் எப்படி மார்க் எடுக்க? கிளாஸில் கவனிக்கணும். ஞானம் வேணும்ல. பிரியமல்ல ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று நான் கல்லூரியில் படிக்கும்போது இதே ஒரு பிரின்சிபலாக வைத்திருந்தேன். என்ன தெரியுமா? இந்த கிரிக்கெட்டில் பால் கேட்ச் பண்ணுற மாதிரி எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்ச் பண்ணுற மாதிரி உட்காந்துருப்பேன். அப்படிதான் நான் வகுப்பில் உட்காந்துருப்பேன். இங்கெல்லாம் சில வேளை மெசேஜ் முடிச்சுட்டு சில பிரதர்ஸை கேட்குறேன், என்ன பேசுனேன்? ஹி வந்து உட்காந்துருக்காங்கங்க, என்ன பாயிண்ட் சொன்னேன்? ஹி. ஆனால் நான் வகுப்பில் உட்காந்துருக்கும்போது, பிரியமான நான் சபையில் உட்காந்துருக்கும்போது அவங்க பேசுகிற பிரசங்கத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். அப்படியே என் கை எழுதிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு சம்பவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஞானமாக நடங்க, வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. பாஸ்டர் சாம்சுந்தரையாவுக்கு 75வது பிறந்த நாள். அவங்க ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சுருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனம், ஸ்டேஜில் மாத்திரம் 200 பேர். அப்போ ஐயாவின் சுகவீனமாக இருந்தாங்க. அவங்க பிரதர் பாஸ்டர் காலேபை அவங்க மனைவி கெசியா ஃபோன் பண்ணி இப்படி தாத்தவங்களை தான் பேச சொல்கிறாங்க.
எனக்கு கையும் வரல காலில். அவ்வளோ பெரிய விழாவில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் வர்றாங்க. நான் தான் மெசேஜ் கொடுக்கணுமா 2 தடவை 3 தடவை கொஞ்சம் தயங்கினேன். அப்புறம் அவங்க தாத்தா சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். பிரியமானவர்களே, ஐயா பிறந்தநாள் விழாவில் இப்படி ஒரு திருக்குறளோடு ஆரம்பித்தேன். தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அவயத்தில் முந்தி இருக்க செயல். அந்த மாதிரி எங்கள் அப்பா பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா இவ்வளோ பெரிய அவயத்தில் நான் செய்தி கொடுக்க வச்சுருக்கிறாங்க, அதே எனக்கு அவங்க ஆற்றின உதவின்னு சொல்லி ஒரு திருக்குறளோடு ஆரம்பித்து ஒரு 7 குறிப்பு பிரசங்கம் பண்ணேன். அது பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், முடிவில் நான் ஒன்று சொல்லுவேன், சொல்ல மறந்துட்டேன்னா நினைவுபடுத்துங்கன்னு சொல்லி ஆரம்பித்தேன். 7 குறிப்பு. என்ன குறிப்பு? ஒரு தகப்பனுடைய கடமை, தகப்பன் மகனுக்கு செய்யும் உதவி. அதில் தான் நான் ஆரம்பித்தேன். தந்தை மகனுக்கு ஆற்றுவது. பிரியமானவர்களே, அவன் கேரிங் ஃபாதர், கரெக்டிங் ஃபாதர் அப்படின்னு இந்த சின்னு வச்சு ஒரு 7 குறிப்பு பேசி முடிச்சுட்டு சொன்னேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், முடிக்கும்போது ஒன்று சொல்கிறேன்னு. இது 1989ஆம் ஆண்டு பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா பேசின மெசேஜ். அந்த மெசேஜே இன்றைக்கி நான் பேசியிருக்கிறேன். ஓய் அப்படின்னாரு பின்னால். ஐயா பேசின மெசேஜ் அப்படி உள்வாங்கினால தான் அத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த பிரசங்கத்தை நான் பேசினது பேச்சு பொருளாச்சது. தம்பி சாம்சனுக்கு தெரியும், நீங்கள் வேணால் கேட்டுப்பாரு. பெருமைக்காக சொல்லலை, கவனிக்கணும். இப்போ எனக்கு பரீட்சையில் பாஸ் ஆகணும், ஞானம் சொல்லி எது செய்யணும் எது செய்யக்கூடாது. நான் உட்காந்து டிவி நோண்டிகிட்டே இருந்தேன், மொபைல் நோண்டிகிட்டே இருந்தேன். நான் பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும், எப்படி நடக்கும்? அப்போ ஞானம் வேணும், டிஸ்கிரிட்டிவ் பவர் வேணும். இந்த டிஸ்கிரிட்டிவ் பவர் தான் எனக்கு கனத்தை கொடுக்குது, எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, என் களஞ்சியம் நிரம்பி வழியுது. என் மாம்சத்தின்படி நடக்கலை. பிரியமான ஐயோ படிக்கணுமே அப்படின்னா அவன் பிரமாணத்தை கீழ்ப்படிக்க அப்படியே படிக்கணும், ஐயோ ஹோம்ஒர்க் செய்யணுமே. அந்த படிப்பை நான் விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு கிருபை கிடச்சிருச்சு. நான் பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்ல, கிருபைக்கு உட்பட்டவன். கிருபைக்கு உட்பட்டு படிச்சிடுறேன். எனக்கு படிக்கிறதே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கிளாஸில் உட்காந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். பிரியமானவர்களே, ஞானம் நமக்கு வேண்டிய ஆலோசனை குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக உள்ளந்திரியங்கள் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ், உள்ளே இருக்கிற எந்திரம். எனக்குள்ள என்னுடைய சோல், என்னுடைய ஹார்ட், என்னுடைய எமோஷன்ஸ். நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் எனக்கு ராக்காலத்தில் என் உள்ளந்திரியங்களில், ராக்காலம் என்பது டைம் இந்த நோ ஒன் கேன் ஒர்க், யாரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். என் மனசு சொல்லும், ஆண்டவர் என் மனசில் உணர்த்துவார், இதை செய், இதை செய்யாது, இதை வாங்காது, இந்த பிரசங்கம் பண்ணு, இந்த பிரசங்கத்தை பண்ணாத. பிரியமானவர்களே, சங்கீதம் 139:13. சீக்கிரமா சங்கீதம் 139:13. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டு, for thou hast possessed my reins. என் உள்ளந்திரியங்களை நீர் கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். வாசிங்க எரேமியா 11:20. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதி தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் உள்ளந்திரியங்களின் இருதயத்தையும் சோதி தருகிறேன். இது நிறைய சொல்லணும். நம்ம சில டாக்டர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது நல்லா தெரியும். என்னுடைய கிளான்ஸ், என்னுடைய சுரப்பிகள் எல்லாமே என் தாட் ப்ராசஸில் கண்ட்ரோல் ஆகுது. ஏன் கண்ணீர் வருது, ஏன் பசி எடுக்குது, ஏன் பசி எடுக்காமல் போகுது, எல்லாமே என்னுடைய எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணு. என்னுடைய பேங்க்ரியா, ஏன் சொல்லவில்லை லிவர் அதிகமான குளுக்கோஸை வெளியே விடுது. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை நான் சமாளிக்க எனக்கு சக்தி வேணும். என் லிவர் குளுக்கோஸை வெளியே விடும்.
என்னுடைய உள்ளந்திரியங்கள் எல்லாமே என்னுடைய எமோஷனை சார்ந்தது. அதான் அழகாக சொல்லியிருக்கு, என் உள்ளந்திரியங்களின் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதி நீர். ஏன் நான் கோவப்படுறேன்? ஏன் இதுக்கு நான் கோவப்படல? என் உள்ளந்திரியங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? என் எமோஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? என் மாம்சம் கண்ட்ரோல் பண்ணுதா? ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணுறாரா? யார் என் உள்ளந்திரியங்களை கையாளுகிறா? என்னுடைய சுரப்பிகளை யார் கையாளுறா? பிரியமான ஏன் எனக்கு திடீர்னு பசி அடைச்சிடுச்சு? ஏன் எனக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை? ஏன் சாப்பாட்டை பார்த்தா கொமட்டுது? என்னுடைய உள்ளந்திரியங்கள் அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரானால் என் உள்ளந்திரியங்கள் அவருடைய ஆலோசனையை நிறைவேற்றும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ராக்காலங்கள் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்திட்டு, அவர் திங்கிங், அவர் தாட் ப்ராசஸ், அவர் மைண்ட் செட், அவர் மைண்டட்னஸ், அவர் ஹார்ட், அவர் எமோஷன், அவர் லைக்ஸ், அவர் டிஸ்லைக்ஸ், அவர் ஆம்பிஷன், அவர் கோல், எல்லாம் எல்லாம் எல்லாம். அதனால நான் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணும். ஏசாயா 48:17 வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எப்படி கண்ட்ரோல் பண்றாரு? உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிரயோஜனமானவர்களை உனக்கு போதிப்பேன். ஐ வில் டீச் யூ டு ப்ராஃபிட். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். நம்ம உள்ளந்திரியங்களுக்கு புரியும், நம்முடைய ஹார்ட்டுக்கு புரியும், நம்முடைய எமோஷனுக்கு புரியும், நம்முடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்க்கு புரியும். இது செய்யணும், இது செய்யக்கூடாது. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். அப்படின்னா பிரியமானவர்களே, இந்த கண் அசைவில் மெசேஜ் வரும். எதுக்கு ஒரு மேலே வர்றாரு? ஏன் திடீர்னு மேலே வந்தீங்க? நான் கூப்பிட்டேண்ணா? அப்படியா? லேசாக கண்ணை காட்டினேங்க, வந்துட்டாருங்க. தேங்க்யூ தம்பி, காட் பிளஸ் யூ. இப்போ நான் தேங்க்யூ தம்பின்னு திரும்ப கொஞ்சம் முன்னால் வந்துட்டு போகிறாரு. ஏன் கை கொடுக்க வந்தீங்களா தம்பி? நான் தம்பி செல்வம் முன்னால் வாங்க அப்படிலாம் கூப்பிடல. அப்படியே என்னை பார்த்து அப்படி லேசாக கண்ணை அசைச்சா வந்துட்டார். ஏன்னா சரி, நான் என்னத்துக்கு இந்த மாதிரி கண்ணை அசைச்சிருப்பேன், கூப்பிடுறேன். பிரியமானவர்களே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல். அது எதை காட்டுதுன்னா நமக்கும் அவருக்கும் இருக்க இன்டிமசி. நம்முடைய உள்ளந்திரியங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படி இந்த அம்மா திரும்பி பார்க்குறாரு. அந்த அம்மாவுக்கு தெரியும் காஃபி கொண்டு வர சொல்கிறாருன்னு சொல்லி உள்ளே போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. ஏய், காய் போட்டு வாடி, நீ எவ்வளோ என் ஃப்ரெண்டோட பேசிக்கிற போடி, போய் காய் போட்டு வாடி அப்படின்லாம் அவர் கத்தலை. அந்த பார்வையை பார்த்தோன்னே இப்போ காஃபி போட்டு சொல்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா உள்ளே போய் எழும்பி வந்து காஃபி போட்டு வைக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வருது. இப்போ லேசாக திரும்பி பார்க்குறாரு. அந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, இப்போ நம்மளை உள்ளே போக சொல்கிறாரு, அவங்க ஏதோ தனியாக பேச போகிறாங்க, நம்மளை உள்ளே போக சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போயிடுது. அதான் அவங்க இன்டிமேசி. ஏங்க ஏன் திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க, என்னங்க அப்படின்னு கேட்கல. அந்த பார்வை உங்களுக்கு புரியும். உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடத்துல அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்குமானா அந்த கண்ணை வைத்து உன்மேல் ஆலோசனை சொல்லுவார். அது கண்ணை வைத்து அப்படின்னா கண்ணை நம்ம மேலே வச்சு அப்படியே பாதுகாத்தல்ல, அந்த கண்ணினாலேயே அவர் பேசுவார். அவர் பேசுறது யாருக்கு கேட்கும்? காதில் கட்டிச்சா இல்லை, மனசில் தெரியுது. காஃபி கொண்டு வான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, எலும்பி போன்னு சொல்கிறாரு, பேசாமல் அமைதியாருன்னு சொல்கிறாரு. அந்த கண் அசைவு அந்த ஆலோசனையை தரும். உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்த ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்குமானா நம்ம உள்ளந்திரியங்கள், நம்முடைய எமோஷன், அது செஞ்சால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அது செய்யலைன்னா நமக்கு துக்கமாக இருக்கும். ஐயோ ஆண்டவர் சொன்ன மனசில் தோணுச்சு, செய்யணும்னு தோணுச்சு. இப்போ இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை பண்ணுன்னு எனக்கு தோணுது. அவர் அடித்து உச்சி எடுத்து நாளைக்கு போய் நீ இதை தான் பேசணும் அப்படிலாம் சொல்லலை. இதை நான் பேசாமல் விட்டுட்டு எனக்கு விருப்பமான ஒன்றை பேசினேன்னா கண்டிப்பாக என் மனசுக்கு நோவு எடுக்கும். ஆண்டவர் சொன்னார் செய்யாமல் போயிட்டுனேன், ஐயோ நான் இது வேறு என்னத்தையோ பேசிட்டு வந்துட்டேனே. அப்போ என்னுடைய எமோஷன்ஸ், என்னுடைய அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை செய்யும்போது ஒரு சமாதானம் இருக்கும், அது செய்யும்போது ஒரு திருப்தி இருக்கும். இப்போ ஆண்டவர் சொன்னால் நான் செஞ்சிட்டேன்ப்பா,
லாபமோ நஷ்டமோ அது வனாந்தரமோ அடியோ உதையோ ஆண்டவர் சொன்னார் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு நிம்மதி வரும். எல்லாத்துக்கும் மேலான சமாதானம், peace that passes all understanding will reign upon our heart, will reign upon our mind. நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளும். அதுக்கு ரீசனே சொல்ல முடியாது, ரீசனே சொல்ல முடியாது. இட் டிரான்சன்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளால யோசித்து ஏன் என்னென்னலாம் சொல்ல முடியாது. அத்திமரம் துளிர்த்தாலும் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் இருந்தாலும் பலனட்டு போனாலும், ஆட்டு மந்தையில் பலன் கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும், தூற்றினாலும் போற்றினாலும், புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும், நற்கீர்த்தியோ துர்கீர்த்தியோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய இருதயத்தை, என்னுடைய ரெயின்ஸ், என்னுடைய உள்ளே இருக்கிற எந்திரங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணுறார். என்னுடைய எமோஷன்ஸ், என்னுடைய தாட் ப்ராசஸ், என்னுடைய லைக்ஸ், என்னுடைய டிஸ்லைக்ஸ். ஏன் இதை நீ லைக் பண்ணுற, ஏன் இதை நீ லைக் பண்ணலை, ஏன் இதை லைக் பண்ணலை? இப்போ நான் ஒரு வேஷ்டி கட்டுறேன், ஏன் நான் பட்டு வேஷ்டியை லைக் பண்ணலை? ஏன் ஜரிகை போட்ட வேஷ்டியை நான் லைக் பண்ணலை? ஏன் நான் ஒயிட் வேஷ்டியை லைக் பண்ணுறேன்? என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஷுட் பி கண்ட்ரோல் பை ஹிம். என்னுடைய எமோஷன் ஷுட் பி கண்ட்ரோல் பை ஹிம். ரொம்ப ஒரு ஆழமான செய்திங்க. கர்த்தர் வெளிப்படுத்துறது உங்களோடு கூட பகிர்ந்துருக்கிறேன். என்றைக்கு உங்களுடைய உள்ளந்திரியங்களை, உள்ளே இருக்கிற எந்திரங்களை, உங்கள் கிளான்ஸை, ஏன் கண்ணீர் வருது, ஏன் கண்ணீர் வரல, ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் அழுறீங்க, உங்களுடைய கிளான்ஸ், உங்களுடைய உள்ளந்திரியங்களை அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு தேவ ஆலோசனை கிடைக்கும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்திட்டு, என் உள்ளந்திரியங்கள் இதை செய்ய, இதை செய்யாத, இதை வாங்கி, இதை வாங்காத. பிரியமானவர்களை, கர்த்தருடைய ஒரு 5 காரியங்கள் பார்த்தோம். நல்ல வசனங்களை படிங்க, உங்களுக்கு தேவ ஆலோசனை கிடைக்கும். ஆவியினால நடத்தப்படுங்க, தேவ ஆலோசனை கிடைக்கும். கர்த்தர் அனுமதிக்கிற சூழ்நிலைகள், ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு தேவ ஆலோசனையை கொடுக்கும். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய எமோஷன்ஸ், உள்ளந்திரியங்களை தேவன் கண்ட்ரோல் பண்ண ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு தேவ ஆலோசனை கிடைக்கும். நல்ல ஞானத்தை விரும்புங்க, ஞானத்துக்காக ஜெபிங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் உங்களுக்கு தேவ ஆலோசனையை தரும்.